தர்மபுரியில் காதல் திருமணம் செய்து கொண்ட இளவரசன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அங்குள்ள அரசு கலைக்கல்லூரியின் பின்புறம் உள்ள தண்டவாளம் அருகே உடலில் காயங்களோடு இளவரசனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இளவரசனோடு வாழ விருப்பம் இல்லை என அவரது மனைவி திவ்யா நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியிருந்த சூழலில் இளவரசனின் உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இளவரசனின் உடலை பார்த்து அவரது உறவினர்கள் கதறி எழுதினர். இளவரசனின் மரணத்தை தொடர்ந்து தர்மபுரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தர்மபுரி மாவட்டம் நாயக்கன் கொட்டாய் பகுதியில் உள்ள நத்தம் காலனியை சேர்ந்தவரான இளவரசன் செல்லான் கொட்டாய் கிராமத்தை சேர்ந்த திவ்யாவை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து நத்தம் காலனி, கொண்டம்பட்டி, நாயக்கன் கொட்டாய் கிராமங்களில் கலவரம் ஏற்பட்டது. தர்மபுரியில் இளவரசன் திவ்யா ஜோடி காதல் திருமணம் செய்து கொண்டதைத் தொடர்ந்து அரங்கேறிய நிகழ்வுகள் மற்றும் நீதிமன்ற விசாரணைகள் குறித்து இப்போது பார்ப்போம். தர்மபுரி நாயக்கன் கொட்டாய் பகுதி நத்தம் காலனியைச் சேர்ந்த இளவரசன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் செல்லான் கொட்டாயைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான திவ்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டார். இதன் எதிரொலியாக நாயக்கன் கொட்டாய், நத்தம் காலனி, கொண்டம்பட்டி பகுதியில் கலவரம் ஏற்பட்டது. இதில் 200க்கும் அதிகமான வீடுகள் தீக்கு இரையாக்கப்பட்டன. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. இந்த வழக்கை சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் திவ்யாவை காணவில்லை என கூறி அவரது தாயார் கடந்த மார்ச் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து கடந்த மாதம் 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான திவ்யா தனது தாயின் உடல்நிலையை கருதி அவரோடு செல்ல விருப்பம் தெரிவித்தார். இந்த வழக்கு கடந்த ஆண்டு 1ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தனது தாயாரோடு செல்ல விருப்பம் தெரிவித்த திவ்யா அவர் சம்மதித்தால் இளவரசனோடு சேர்ந்து வாழ தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் இளவரசனோடு தனக்கு எந்த கருத்து வேறுபாடும் இல்லை எனவும் அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இளவரசனின் உடல் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி அருகே உள்ள தண்டவாளத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தமது காதல் மனைவி திவ்யாவோடு சேர்ந்து வாழ விரும்பினாலும் இந்த சமுதாயம் அதை அனுமதிக்கவில்லை என்று கூறும் இளவரசன் கடந்த மாதம் புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக பேட்டியின் ஒரு பகுதியையும் தந்தையின் மரணத்தால் கணவனை பிரிய துணிந்ததாக கூறும் திவ்யாவின் பேட்டியையும் இப்போது பார்ப்போம். முதல்ல விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா இறந்தது, ஊர்ல நிறைய பாதிப்புகள் ஆனதுனால அவங்களோட கஷ்டங்களும் அப்பாவோட இழப்பும் மட்டும்தான் எனக்கு நினைவுல இருந்ததை தவிர என்னால சேர்ந்து வாழ முடியல. எனக்கு எந்த ஒரு ஆசையோ எந்த ஒரு எண்ணமும் அவன் மேல தோணவே இல்லை. எனக்கு எல்லாமே என் அப்பாவோட நினைவு மட்டும்தான் இருக்கு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில நான் அங்கிருந்து என்னால மீறி வர முடியல, பிரிஞ்சனால இருக்க முடியல. இந்த சமுதாயத்துல நான் இது தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்ததுனால இன்னைக்கு நான் வருத்தப்படுற அளவுக்கு இந்த சமுதாயம் எனக்கு இந்த தண்டனை கொடுத்துருச்சு. நான் அந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னையும் என் திவ்யாவும் பிரிச்சுட்டாங்க. நான் வாழணும்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயம் வாழ வைக்கணும், எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் காவல்துறைக்கும் இந்த சமுதாயத்தோடு நான் கேட்டுக்கிறேன்.